என்ன விஷயம் சொல்ல சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். அப்படியா? டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? டேய், சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நார்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. வர முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். டேய் வாங்க. என்னண்ணே? எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானே? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய், டேய் நம்மாளே. அடடே வாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அது பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை. ஓய் ஓய். பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னன்னா அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க. மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ. வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா. ஐயோ. வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது 2 மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடுறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா?
என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா. மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்க. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன. யாரு நானா? இல்ல இவன் என்ன? இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். யோ, மாமியார யாராவது வேணும்னு வெட்டுவாங்களா ஐயா? வேணாம்லாயா வெட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா? போற. அல்சேஷன் ஆச்சே. அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றனே. வரட்டும் வரட்டும் வரட்டும். வர்றான் இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. ஏப்பா டீ அமுட்டு. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னங்க டீ? மீதி 2 மாத்திரை கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்பவே தெரியும். என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல. இப்ப நான் 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. ஐயோ ஐயோ ஐயோ. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலே போயா. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன். அதனால கம்மியா தான் கொடுத்திருக்கேன். யாரு அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மாக்காரங்களா போயிருக்காரு. நீயும் போயா. யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றுப்பான்? மொச்சக்கொட்டையா? அட்டேங்கப்பா. எங்க இந்த ஜவுமி தரைக்காரன காணமே? மிட்டாய் 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 மிட்டாய். ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்னென்ன? சந்தைக்கு போறேன். உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ, நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குற? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த கோடங்கி உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா. நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா. ஏமா ஏமா ஏமா. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்னை நம்பி நெத்தியிலே பட்டு வச்ச மத்தியிலே மச்ச நெத்தியிலே. மெதுவா மெதுவா தொடலாமா. மேனியிலே கைப்படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே? சமாளிப்பனா? இனிமை. ஆமா, தா இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 மனசு ஒன்னாயிருச்சு. அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருச்சு.
நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புலதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அத வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்துருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க. அவசரப்படாத. அதை முடிக்கும். நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறேன், அத கேட்க நீ யாரு? அப்பா, நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து. எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அதுல 2 சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளியே. உள்ள வெளியே. இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மனை தன்னை சுடும். ஓட்டப்ப உன் மண்டே சுடும். என்னடா குழப்பமா இருக்கு? கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவேன்? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. 2 சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல 2 சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாதா? திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு எடு. குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி, காளி காளியாத்தா. உன் குழந்தைங்க எதியா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னையா கூப்பிடுறேயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்புறவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். அது என்னன்னு பாக்குறதுல முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்துருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம்? இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குனது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சரி, அதை வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்குன சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது. என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாளாக்கணும்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான்.
பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேனே. அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, போடு புனி. மாலை மாத்திக்கிட்டா போதுமா? தாடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். இதுக்கு முக்கியமா புனியணும். எப்படி எவ்வளவு முன்னேற்படம்? நீங்க ரெண்டு பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான், இவன் ஜவ்வு முட்டாயை கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானையா. அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து புனகையில கொடுத்துட்டியே. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டே வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க? என்னம்மா? இடுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. எந்திரிச்சு கையகளை உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாயே. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாத்தான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா? இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். அப்பட இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகம் தேடுறது, இதெல்லாம் சொன்ன கிட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க. போப்போ மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த
கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனுஷன் வேட்டி கட்டுறான். அதையும் அவுத்துட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு, உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு, ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணா, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, அண்ணன் சர்க்கரை வாங்க, சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கை செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையாம். இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13 14 பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்லுடா. கலங்க டக்கரா இருக்குடா. பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா. முடிஞ்சத பாரு. டேய், அண்ணன் பயந்துட்டார்டா. அம்பளுக்கு அல்ல கேவலம். இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உத கிடைக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுகுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷன் இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான், இவ ரொம்ப லொள்ளு பிடிச்சுவோ. இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேச நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா. ஒரு டீ கொடுங்க. முதலாளி, ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல, வந்துரும். வரட்டும். கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ லோ லோல 4-5 அசந்துட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விக்கணும்னு இருக்கும். வாங்கப்பா, டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ.
ஒரு பையலும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. 2 டீ. சக்கரை இல்ல. இந்த வயசுலயே கிழவங்க எந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருந்துப்பாங்களோ. ஏம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க, கொடுங்க வாங்க. இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன்? உளுந்த. வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. வாயா இப்படி எங்க நழுவ பாக்குற? வீட்டு வடைய வாடகிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? வாயா. அடிய மாறா அப்ப மூழ்கி. நானா மாட்டேங்கிறேன். சின்ன பொண்ணு. ஐயோ அவர் வந்துட்டாரு. யாரு? கீசக்காரரா? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே, எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னையா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். போயும் கூட சின்ன பொண்ணு. இதான் உங்க விட்டோனா? தலையை விட்டுக்கிறேன், தலையால் தப்பிக்கிட்டோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. போயோ இதுவும் இல்லையா? சின்ன பொண்ணு. ஐயோ சின்ன பொண்ணு. என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. என்ன இதுல என்ன வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணு. என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. ஏப்ப ஆளும் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சி வாயா. மஞ்சள் நெல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடுப்போ ஓடினா. என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டையை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தாதையா, சொல்லிடுறேன். சீக்கிரம் வா. மூட்டை வச்சுட்டல்ல, வா. போக சொல்லாத சின்ன பொண்ணு. பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாள், நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? என்ன பொண்ணு, நான் சொல்றத கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, பொழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து.
என்னாச்சு? சீக்கிரம் வெளியே விடுயா. ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, கோடம்பாக்கம் புடவை. ஐயா என்னம்மா பிச்சை போட்டு போங்கய்யா. இவ்வளவு அழகா இருக்கிற, பிச்சை எடுக்கிற, சினிமாவில் சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவதம்மா, ஏதாவது ஆயிரப்போகுது. இந்தா. அடப்பாவி, ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டேங்கிறான், பொம்பளைன்னு உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அவருக்குதான் ஒண்ணு தெரியாது. அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ இன்னாயா? உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேசா? பின்ன எப்படி இது நடிப்பு? டாப்பு. உன் நடிப்புக்கு லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது? நல்ல விஷயம் தான். நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். வா. சரி சரி. இன்னாயா? இந்த பாரு, உனக்கோ ஆம்பளை துணை இல்ல, எனக்கோ பொம்பளை துணை இல்ல. அதனால அட கத்திய வைமா, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான். உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. என்ன சொல்ற? டன் டன் டன். பாதி பணம் கொடு. நாளையில இருந்தா கட்சி ஆரம்பம். அப்படியா? ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு. வா, தெருவோடு போகலாம். சரி. இனிமே தான் நமக்கு நல்ல காலம். இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே அழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினைப்பு வந்துருச்சு. அதான். இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சொவன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிராரு. அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ ஐயோ, அண்ணாத்தே போட்டியா? இங்க பாருங்களேன், ஒரு பாவ போடக்கூடாதா? அண்ணாத்தே பாருங்கய்யா, அண்ணாத்தே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா? அண்ணாத்தே ஐயோ, உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பேட்டை அடிக்கணும். கிடைக்குமா? வடியா? ஆமா, பாகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. காலு கிளப்பி. அண்ணாத்தே ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா? எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா, பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கான். ஐயா, இங்க பாருங்கய்யா, அனாத போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, மண்ணை தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல. ஏதாவது போட்டு போங்க. நீ போனா ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? அரிக்கிறது கொஞ்சம் செஞ்சு விடு. நேரம் தான். ஐயா, இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா?
அது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல? அனாதை பொண்ணா? கண்ணு தெரியாத கபோதியா? கண்ணு தெரியாத கபோதியா? என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மாப்பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம். அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் நான் சொன்னாரு நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன அடி விட்டுருக்க. பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய், என்னையா பாத்துக்கிட்டு தூக்கியா? டேய், 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 உப்பா அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல இருக்க. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், போங்க போங்க. வரேன் தம்பி. ஏய், எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, என் குத்துனா நான் தாங்குவேனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போட்டு, வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாரு நினைக்கிறேன். தேவி, வெக்கமாக்கிது. கீதா பின்ன தேவி நினைச்சுக்கிட்டியா? நான் மல்லிகா. நீயா? ஆமா, இந்த Dress எல்லாம் உனக்கு எது? நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தனா இதெல்லாம் இருந்துச்சு, எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படி விளக்கிதா? ஒழுங்கா மரியாதை இதெல்லாம் கலட்டி உள்ள கொண்டு போய் வை. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறியே, நீதான் அடிக்கடி சொல்லுவியே என்ன பார்த்தா அவ்வளவு மாதிரியே இருக்குன்னு. அவ மாதிரி உருவம் மட்டும் இருந்தா போதாது. இத பாரியா, மனசு கூட அவ்வளவு மாதிரிதான். நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். தினம் தினம் கனவுல நீதாயா வர. இத பார், கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரிதான் உன் காதலும். என்ன மறந்துரு. இதாயா, நான் இத மாத்திக்கிறேன். ஆனா என் மனசை மட்டும் மாத்திக்கிற மாட்டேன். இத பாரு, நான் உன்ன லவ்னு லவ்விக்கிட்டு தான் இருப்பேன். நீ என்ன லவ்லனாலும் பரவாயில்ல. சானி, ஏன் உயிரை வாங்க. என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு. குமார் என்ன கை விட்டுட்டாரு. இனிமே நான் உசுரோட இருந்து என்னதான் பிரயோஜனம்? இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். மல்லிகா, மல்லிகா, என்னது விஷம்? இத குடிச்சா 13 நிமிஷத்துல செத்து போயிடலாம். நீ ஏன் குடிக்கணும்? நீங்க தான் என்ன கை விட்டுட்டீங்களா? குடுங்க. இத நீ குடிக்க கூடாது. ஏ? இத குடிச்சா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விஷம் இல்ல, பச்சை தண்ணி. இது உனக்கு தேவையில்லை. இத குடி. என்னது தெரியல? இதான் உண்மையான விஷம். இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிரும். வசதி எப்படி? குடி. அது அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா, அதை எடுத்துட்டு வந்துடுறேனே. அடுப்புல அரிசிய போட்டியா, அரிசியில அடுப்ப போட்டியா? ஏதோ ஒண்ணு போட்டேன், என்ன விட்டுறேன், அப்புறமா வரேன். இல்ல, முதல்ல இத மொத்தமா குடி. ஐயோ, மொத்தமாவா? அப்புறம் தவணை முறையில குடிப்பாங்க. குடி. ஒற்றியா? குடி. ஐயோ, என்ன பார்த்தா பாவமா இல்ல? சொன்ன கேளு, குடி. குடியா? மல்லிகா, என்னது? என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழிதிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எஞ்சிருக்கிற ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொன்னுட்டா மனசு ஆறுதல் அடையும். யோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ, நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜாவை வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? யோ, எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாது. நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமூன்ல டான்ஸ் ப்ரோகிராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன்.
அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பாத்தனல்ல, அதான். அது சரி, நீ சரி, அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு, தோல் கலப்புறேன். ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு? ராஜாவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாது, ஏற்கனவே குமாரோட நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா எங்க போனாலும் என் கண்ணில இருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகண்டா, வீட்லயே இரு. உனக்கு பந்தோபஸ்து என்ன சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? 1/2 மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷமா நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா, இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை தான் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா, இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா, இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும், பச்சையா சிவப்பா? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கியா? நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா, இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரும்யா. ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? ₹1.10. ஒரு 5 ரூபாய் கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்டை நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா, இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்கியா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா, இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏற பிறகு தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏற பிறகு தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? இதுக்கு நடந்தே போலாம். என்னமோ 2 கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன்னா HMTயா இல்ல டைட்டனா? டைட்டன். இது நல்லா ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார், இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்க அசிங்கமா திட்டுவேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோவமா இருக்கேன். பாய். ஹாய். ஹாய்னு சொல்றாங்களே, உங்களை சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யாருடைய அவ? யாருக்கு தெரியும்? லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி இழிச்சவனுங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்டுனா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒன்னா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்ல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்ல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேக்ஸ். கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமென்ஸ் காலேஜ்லயா? விமென்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு என்ன பேரு? இனிமேல் வாயே திறக்க மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? ஒரு அரை. ஓகே. பஸ் வருது, வாடி போலாம். என்னப்பா டிக்கெட் விலை ஏத்த போறாங்களாமே? ஆமா, பெட்ரோல் விலை ஏற போகுதுல. உனக்கு எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஏன்பா இப்படியே விலைவாசி ஏறிட்டே போயிருந்தா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்துதான் போனோம் ஆபீஸ். தள்ளிங்க. என்னத்த போ. ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னி என்னாச்சு? வணக்கம். ரைட் ரைட். ஹாய். என்ன சார் இடம் இருக்க உட்கார்றது? உட்கார்ந்து பாருங்க சார், தெரியும். தேங்க்யூ. சித்தா, உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆயும் நீங்க வரல. அதிரி அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். வணக்கம். காதல? ஆமா. இந்த பொண்ணா அந்த பொண்ணா? இவங்க பதிலே வரல. தான் நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்டா உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரை விட காதல் பெருசா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன்.
அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குதே, இத ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலயும் காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய், நாக்கு, கை. மேடம், இது வெறும் மயக்கமா இல்ல காதல் மயக்கமா? கத்திரிக்காய் வெண்டை கத்திரிக்காய் என்னையா விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்க. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்னையா மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுக்க. பூரா சொத்தையா இருக்குது, 5 6 இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சம் எதுனா அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிடக்குது எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியேற கூடாது. என்னையா அர்த்தமெல்லாம் வேலைக்குற? அடிபட்ட காயா அழுகுன காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்புறம் இதுல இருந்து மிளகாய் கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன் அங்க இருக்கு. இத பாரியா, இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பாலடியா. போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குது? முத்தக்காய வச்சு வித்துட்டு இருக்கிறேன், எடுத்து போட கூடாது. என்னையா அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க. சாவுக்குறாங்க அடிச்சு பல்ல பேத்து போடுவேன். அழுகுற காய வித்துட்டு இருக்க, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்னையா கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போற எலுமிச்சை வாங்கணும்னு பார்த்தேன், இதுல ஊறுகாயே போலாம் போட்டுருக்க. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளை குடைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்திருக்கான் பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது உடைஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடைஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிறவன் நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்கல. அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்போ வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏன்பா, சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அதுக்கு 4 வீலர் இருக்கா? 2 வீலர் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தான். வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா. எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க? வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் தேயும்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்டா சலிச்சுக்கிற? இனிமேல் அப்பான்னு சொல்றது கூட வெக்கப்பட போல் இருக்க. இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. சிசியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாலத்தை பத்தி தெரியாது, எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்குதாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா.
சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்! சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். காலோட மகிமை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன். நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி, நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு, நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தேடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? யோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும். அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ண வழக்கமா சாயந்தர வேளையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போனா பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும். அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ண பாக்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட். எங்கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே, அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி? மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 10 கேப்ப. 5 ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சுப்பேன். அதை பத்தி உனக்கு நீ அடாடாடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு அது கமிஷன்? பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா? 2 பேரும் தானே கோர்த்து விடுற. அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க. உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சைடு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியுதா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போகுது பார். ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன, நான் வெட்டி நாய் பேச உங்க வீட்டு வந்தேன். அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசவே உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு அதெல்லாம் இருக்கு. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வெறுவாயிலே பேசிக்கிறிய. ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதென்ன பணம் வளவு சரியா? வாசனை கும்மு நடிக்குதே. ஊர்ல இருந்து கொண்டாந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்ட்டி போல் இருக்கு.